அந்நாளில் எவரை விட்டும் வேதனை தடுக்கப்படுகிறதோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் அருள் புரிந்தே விட்டான். இதுதான் தெளிவான வெற்றியாகும். இதுவும் குர்ஆன் சொல்லக்கூடிய ஃபிலாசபி. என்ன? உலக வாழ்க்கை ஒரு சோதனை தான். உண்மையில் உலக வாழ்க்கை ஒரு பரிசும் கிடையாது, ஒரு அசாபும் கிடையாது. ஒருத்தன் பணக்காரனாக பிறந்துட்டான், அதிர்ஷ்டசாலியா? ஒருத்தன் அழகாக பிறந்துட்டான், அதிர்ஷ்டசாலியா? ஒருத்தன் பெரிய வீட்டில் பிறந்துட்டான், ஒருத்தன் அறிவாளியாக பிறந்துட்டான், ஒரு பெரிய படிப்பாளியாக ஆயிட்டான். இது எதுவுமே நியாமத்து கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் ஊனமுற்று பிறந்துட்டார், ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே மவுத்தாயிருச்சு. இது எதுவுமே தண்டனை கிடையாது. அப்போ கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுல்ல. அப்போது இது எதுவுமே மறுமைக்காகத்தான். இங்கே எதுவுமே அருளும் கிடையாது, எதுவும் தண்டனையும் கிடையாது. நிச்சயமாக வெற்றிங்கிறது எது? மறுமையில் தான் வெற்றி. அப்போது இது திரும்ப திரும்ப அல்லாஹ் மல்டிபிள் ஆங்கிளில் அல்லாஹ் அதை கன்ஃபார்ம் பண்ணுறான். உலக வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை. உண்மையில் நம்முடைய கோல் எதுக்கானதாக இருக்கணும்? புரியுதா இல்லையா? நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம படிக்கிறோம், நம்ம உயிர் வாழ்கிறோம், நம்முடைய அந்த நேரங்களை செலவிடுறோம். இது எல்லாமே நாம் என்ன பண்ணணும்? இதை கவனத்தில் வச்சு தான் நம்ம நம்முடைய வாழ்க்கைங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைன் பண்ணணும். நம்ம லைஃப்பில் ஒரு பகுதி மறுமைக்கு நமக்கு சிந்திக்கக்கூடியதுக்காகவே இருக்கணும். நீங்கள் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலையே செஞ்சுட்டு ஒரு துரும்பு கூட தீனை கற்றுக்கிறதுக்கான நேரத்தையே ஒதுக்காமல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தஜ்ஜாலுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். மிகப்பெரிய தஜ்ஜலில் மட்டும் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போது இந்த கான்செப்ட்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? மறுமை வெற்றிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான். ஏன் நம்மளுக்கு வழிகாட்டல அல்லாஹ்? ஏன் வழிகாட்டல? நீங்கள் தேடவே இல்லையே. அதுதான் அல்லாஹ் கேட்குறான். ஏன்டா உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வர்றதில்லை, யாரெல்லாம் எனக்கு வெற்றி கொடுன்னு எதில் கொடுக்கறது? நீ ரன்னிங் ரேஸில் போ, அதில் ஜெயிக்க சொல்கிறேன். நீ கிரிக்கெட் விளையாட போ, நான் அதில் நான் உன்னை பெரிய பவுலர் ஆக்குறேன், பேட்ஸ்மேன் ஆக்குறேன். யாரெல்லாம் என்னை சிறப்பித்து விடு. எதில் சிறப்பிக்கிறது? எதில் சிறப்பி? நீயே ஜீரோ எதில் சிறப்பிக்கிறது? யாரெல்லாம் என் எக்ஸாமை பாஸ் ஆகு. எந்த எக்ஸாமில்? எதுலையுமே எழுதலாம், ஆனால் என்ன பாஸ் ஆகு. அடே நீ ஆட்டத்திலே இல்லை, நீ எப்படா ஜெயிப்ப? அதுதான் அல்லாம இக்பால் ஷிக்வால் சொல்லுவார், உனக்கு தான் ஒரு மண்ணும் வரமாட்டேங்குது, நீ ஏன் ஆக தத்தி? நீ கேள்வியே கேட்கல, நான் எதுக்குறா உனக்கு பதில் தரணும் அப்படிங்கிற. நீ கேட்கவே இல்லை, துவாவே கேட்கல, நான் எதுக்குறா உனக்கு கொடுக்கணும்? யாரெல்லாம் எங்களுக்கு கண்ணியத்தை கொடுன்னு எப்படி கொடுக்கறது? அங்கே அந்த போட்டியில் நீ நின்னா தானே ஆச்சு. அப்போது இதுதான் அல்லாஹ் அந்த இடத்துல கிளியர் பண்ணுறான்.